வணக்கம் விசில் போயர் நேர்களுக்கு. நம்ம புதிய சிஎம் நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி வெற்றி பெற்றிருக்கார். அவருடைய முதல் வெற்றி. அந்த வெற்றி என்பது ஒரு சாதாரணமாக பெறப்பட்ட வெற்றி அல்ல. அதுவும் 60 ஆண்டு காலம் நம்ம நாட்டை அழித்து சீரழித்து கனிம வளங்கள் முதற்கொண்டு ஆரம்பித்து சாராயத்தில் ஆரம்பிச்சு இன்னும் சில கலிசடைகளை எல்லாம் நடந்திருக்கு இந்த அரசாங்கத்தில். சென்ற முறை நடந்த அரசாங்கத்தில் இதெல்லாம் உண்மையாவே பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். முதல்ல ஃபர்ஸ்ட் வந்த இந்த 3 நாட்கள்லயே 10ஆம் தேதி ஏற்றார் பதவி, இன்னைக்கு 13ஆம் தேதி நினைக்கிறேன். இந்த 3 நாட்களுக்குள்ளேயே இந்த பதவி ஏற்பு விழா ஏற்றதுல இருந்து 3 கையெழுத்து அவர்கள் பதிவு பண்ணாங்க. அந்த ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட 3 முக்கியமான விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்காரு. அடுத்ததா 4வது வாக்குறுதியாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும், பிராண்டி கடை யார்கிட்ட இருக்குன்றது. இந்த டாஸ்மார்க் என்பது எத்தனை கோடிகள் வருமானம் வரக்கூடிய விஷயங்கள். சென்ற முறை எதிர்கட்சியாக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த சாராயத்தை, இந்த ஒயின் டாஸ்மார்க்கை வச்சு பெரிய போராட்டம் பண்ணார். பெரிய லெவல்ல ரீச் ஆச்சு, மக்கள்கிட்ட பெரிய விழிப்புணர்ச்சி ஏற்பட்டுச்சு. அந்த போராட்டம் என்பது வெற்றி பெற்றதான்னு கேட்டா போராட்டம் வெற்றி பெற்றது. அதோடைய தாக்கம் மக்கள்கிட்ட ஏற்பட்டு தான் கடந்த முறை 2022 இவங்க வெற்றி பெற்றும் வந்தாங்க, திராவிட முன்னேற்ற கழகம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, திமுக ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவர். எதிர்கட்சியாக செயல்படுவதற்கு திமுக மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனா ஆளுங்கட்சியா இருப்பதற்கு அவருக்கு தகுதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அந்த கட்சி எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை எழும்பும். அது கலைஞர் அவர்கள் இருந்த போதும் சரி, அது பிறகு 2வது முறை கலைஞர் அவர்கள் இருந்த போதும் சரி, 3வது முறை கலைஞர் அவர்கள், இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்து 2வது முறை எப்போதுமே வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை திமுக. காரணம் என்ன, அந்த 5 வருஷம் அதுல கலைஞர் இருக்கும் போது கூட சில விஷயங்களை ஜீர்ணிச்சுக்கலாம். சில நேரங்கள்ல இந்த நாடு அழிவதற்கு முக்கிய காரணமே கருணாநிதி என்றால் கண்டிப்பா கருணாநிதி தான், வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனாலும் திமுக கடந்த முறை வெற்றி பெற்றதுல ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு அவர் கொடுத்த 525 வாக்குறுதி நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். ஒரு வாக்குறுதி கூட சில நிறைவேற்றத்துக்கு இவங்களுக்கு எந்த விதமான முகாந்திரமும் நம்ம கையில பண்ணப்படல. அவர் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த 1000 ரூபாய் கொடுத்த மேட்டர்லாம். 1000 ரூபான்றது 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய். அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு தகுதி நிர்ணயிச்சாங்க. வாயை திறந்தா போய் சென்னையில 4000 கோடிக்கு மேல செலவு பண்ணி நம்ம தண்ணியில அடிச்சுட்டு போன 4000 கோடி பார்த்துருப்போம்ல, அது வேற எங்கேயாவது கிடைச்சிருக்குமா? அதெல்லாம் எங்க இருந்துச்சு? எல்லாரும் சொன்னாங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள் முதற்கொண்டு சொன்னாங்க. அதுவும் இந்த ஒரு அம்மா இருக்குது, இந்த குட்டி சத்தா மாதிரி ஒன்று சுத்திட்டு இருக்கோம், இந்த மேயர் நினைக்கிறேன்ல, பிரியா ராஜன். அவங்க அப்பா ஒரு நல்ல மனிதர். இது ஒரு குசும்பு பிடிச்ச ஒரு புள்ள. இந்த புள்ள அப்படி பேச்சு இப்ப எங்க இருக்குதுன்னே தெரியல. ஒரு முதலமைச்சரை நீங்க மேயரா இருக்கீங்க, தற்போது வரையும் நீங்க மேயரா இருக்கீங்க. ஒரு முதலமைச்சரை சந்திச்சு அவருக்கு வாழ்த்து சொல்வதற்கு கூட உங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல சொல்லி கொடுக்கல. இல்ல அண்ணன் சேகர் பாபு சொல்லி தரலையான்னு தெரியல. ஆனா எப்பவுமே நம்ம ஸ்னேக் பாபு எப்பவுமே எப்ப தேவையோ அதப்பதான் படம் எடுப்பாரு. இந்த திமுக அதிமுக ஒரு கூடாரம் போயிடுச்சுன்னு சொல்றதை விட திமுக இவர் ரெடியா இருப்பாரு. இவரே ஒரு கூடாரத்தை பிரிச்சுட்டு கூட போயிடுவார். யாரு? அண்ணன் ஸ்னேக் பாபு. இந்த நாடு நாசமா போறதுக்கு இந்த திமுக அரசு பண்ண சதிகள் எல்லாம் இருக்க, மக்களை ஏமாத்தி குலைக்கிறதுக்கு, இப்படி ஒரு கேவலமான விஷயத்த இவர்கள் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும். அதனாலதான் நான் சொல்ல வரேன், அந்த இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் சகோதரர் விஜய் அவர்கள் எடுத்த முன்னெடுப்புகள் எல்லாமே சந்தோஷமாச்சு. அதை நேற்று முன்னால் நடந்த சம்பவம் சொல்றேன். நேற்று நடந்த சம்பவம் மன்னிக்கணும். டாஸ்மார்க் நிறுவனத்தை எவ்வளவு பெரிய வருமானம் வரக்கூடிய இடம் நமக்கு தெரியும். அந்த டாஸ்மார்க் நிறுவனத்திலிருந்து நேரடியாக ஒரு ரியல் ஹீரோவாக நடிகர் விஜயை நம்ம பார்த்து சல்யூட் அடிக்கணும்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னு கேட்டோம்னா, இந்த டாஸ்மார்க்காக அழிவு ஏற்பட்டது இந்த பொதுமக்கள் பெரிய பாதிப்பை உருவாக்கிடுச்சு. நீங்க கடந்த இதுல பாத்தீங்கன்னா நிகழ்ச்சிகள், இப்ப ஒரு பொங்கலோ அல்லது தீபாவளிகளோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏதாவது நமக்கு பண்டிகை வந்துச்சுன்னா 10,000 கோடி 10,000 கோடி டார்கெட் பண்ணி வித்தாங்க சாராயத்தை. இந்த சாராயம் விற்கிறதுலேயே நீங்க பார்த்துருக்கலாம். ஒரு இடத்துல கூட இப்போ அவங்க லைசன்ஸ் உள்ள மொத்தம் 5000 சொச்சம் ஒயின் ஷாப்புகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அதுல அனுமதி பெறாமே கிட்டத்தட்ட ஒரு 1600 கடைகள் இருக்கு. திமுக ஆட்சியிலும் சொன்னாங்க, நாங்க வந்தா டாஸ்மார்க்ல நாங்க குறைச்சிருவோம் கடையெல்லாம். அன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த கொரோனா பீரியட்ல போர்டு தூக்கிட்டு இருக்க நம்ம ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தார்ல,
இந்த ஷோவெல்லாம் போட்டிருப்பாரு பாருங்க. அந்த மாதிரி சீன் போடாத ஒரு ஆட்சியா இந்த வெற்றி கழகம் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல நற்பெயரை வாங்கியிருக்குது. அது விஜய் அவர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா 717 கடை என்பது வந்து சாதாரணமாக வந்த கடைகள் அல்ல. எத்தனாயிரம் கோடிகள் அதில் வருமானம் வரும். ஒரு துணிஞ்சி இந்த 11 லட்சம் கோடிகளை வந்து இலை வீட்டில் வந்து அது எங்கேயாவது செலவு பண்ண மாதிரி ஒருத்தர் செலவு பண்ணி போயிட்டார் 2 முதலமைச்சர்கள் முன்னாடி இருந்தவங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து பொறுப்பேற்றதுக்கிறப்ப அவர் இப்போ சிலதெல்லாம் சொல்றாங்க, கமெண்ட்ஸ் அன்னைக்கு சொல்லியே இன்னைக்கு மட்டும் நீங்க விஜய் அவர்கள் வந்து பதவியேற்ற உடனே சொல்லிட்டாரு 11 லட்சம் கோடிகள் வந்து அன்னைக்கு தெரியாதா அப்படின்னு விமர்சனங்கள்லாம் சில பண்றாங்க. ஆமா, 520 வாக்குறுதி கொடுத்த உங்களையே வந்து மறந்துட்டு அந்த மக்களை எப்படிலாம் ஏமாத்தி பொழைச்சிங்க. அந்த வாக்குறுதியை நம்பிதாங்க மக்கள் ஓட்டு போட்டாங்க உங்களுக்கு. நீங்க அதெல்லாம் செஞ்சிருவீங்கன்றதுனால அதை தாண்டி ஒரு விஷயம் நீங்க செஞ்சீங்க. அதையெல்லாம் வந்து மக்கள் மறப்பாருன்னு நினைத்தீங்களா? ஓசி பஸ், ஏன்னா மக்கள் உங்க ஓட்டு போட்டா பிச்சை எடுக்கிறன்ற ஒரு பிச்சைக்காரனை விட நீங்க மோசமா நடத்துனீங்க அந்த மக்களை. இந்த 5 வருட ஆட்சியில நீங்க பண்ணாத அராஜகம் இல்லை, அக்கிரமங்கள் இல்லை. அதாவது ஒரு ஒரு பணத்துக்காக நீங்க இவ்வளவு கேவலமா நடைமுறை நடத்திட்டு அந்த அமைச்சர் பதவியில் உட்காந்துட்டு நீங்க அடிச்ச கூத்தும் கொள்ளையும், ஐயோப்பா. உங்க வீட்டுல முதலமைச்சர் வீட்டுல 10 முதலமைச்சர்கள் பிரான்ச் வச்சிருந்தானுங்க, வேற எங்கேயுமே கிடையாது. பிரான்ச் போட்டு கொள்ளடிச்ச ஒரே இயக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். வேற எங்கேயுமே அந்த மாதிரி விஷயங்களை செய்யல. அது கருணாநிதி அவர்கள் பீரியட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா அழகிரி மூக்க அழகிரி வந்து மதுரை, செல்வி அவர்கள் வந்து பெங்களூரு, இன்னொங்க வந்து கோயம்புத்தூர்ல ஒரு நபர், அப்புறம் பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள். பாவம், அந்த அம்மா பார்த்து நம்ம ஒன்றும் வருத்த தான் போடணும். என்ன பண்றது, இந்த மானங்கட்ட பசங்க வீட்டுல குடும்பத்தை பிறந்துட்டுமே அப்படின்னு அந்த அம்மா வருத்தப்பட்டு தான் நம்ம யோசிப்பாங்க. அப்ப திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்தால் என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்தாலும் அந்த வாக்குறுதி ஒன்றும் நிறைவேற்றலைன்றதுக்கு இது ஒரு உதாரணமே போதும். அந்த 717 கடை என்பது சாதாரண விஷயமும் கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவம் கூட நம்ம சொல்லலாம். இந்த டாஸ்மார்க்கை வித்து தான் இவங்களுக்கு வியாபாரமே பார்த்து இவங்க குடும்பத்துக்கு, அதாவது இத்தனாயிரம் கோடி வந்திருக்கும் பாருங்க, பலாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சு இந்த செந்தில் பாலாஜி 10 ரூபா பாலாஜி பண்ண ஐயாகித்தனத்துக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வச்சது உண்மையாவே ஆன்சர் மிஸ்டர் விஜய் சார். ஏன்னா நீங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட பெரிய ரீச் ஆயிருக்கு. நாங்க களத்துல இருக்கிறோம், தினந்தோறும் களத்துக்கு போறோம், டீ கடையில உட்காடுறோம், சலூன்ல உட்காடுறோம், பல மக்களை சந்திக்கிறோம், பயணங்கள் பண்றோம், ஆட்டோக்குள்ள பயணம் பண்றோம். இப்படி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா உங்களை ரொம்ப 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 சந்தோஷப்பட்டு உங்களை வாழ்த்துறாங்க அப்படின்றதுதான் எனக்கு கிடைச்ச தகவல். அதை தாண்டி ஒரு விஷயம் நீங்க கடைசியா செஞ்சீங்க. நேற்று முன்னாள்லாம் எல்லா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எதிரி கட்சியா பார்க்காம ஒரு சாதுரியமாக திமுக தலைவர்கள் முதற்கொண்டு நீங்க வந்து சந்திச்சது, அதிமுக வந்து ஒரு பிரிவை பிளவுபடுத்தி கொண்டு வந்த விஷயங்கள். ஏன்னா இதுல வந்து ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா என்ன தப்பு கிடையாதுன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிக கட்சி இருக்குதுன்னா அது காரணமே கருணாநிதி குடும்பம் தான். அந்த மாதிரி ஒரு மட்டமான புத்தி அந்த ஒருத்தனை வந்து ஊர் 2 பட்டா கூத்தாடிகள் கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கொண்டாட்டத்தை அந்த கூத்தாடியா இருந்த விமர்சனம் செய்யக்கூடிய கருணாநிதி அவர்கள் வந்து செஞ்ச அயோக்கியத்தனத்துல தான் இந்த தமிழ்நாட்டில் இத்தனை கட்சிகள் உருவாகிறதுக்கு காரணமா. எவனையுமே நல்லா இருந்தா பிடிக்காது. எவன் வீட்டுல சந்தோஷமா நீங்க புருஷன் முன்னாடி பேசினா சந்தோஷமா பேசினா கூட பிரிச்சு உடச்சிட்டு வந்துருவாரு. அப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர் நம்ம ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் கேரக்டர். அந்த குடும்பத்துல அந்த வக்ராவிலிருந்து வந்த ஒரு நபர், அதுவும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச சாதனையெல்லாம் இந்த நாடே நாரி போற அளவுக்கு செஞ்ச சாதனையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். குறிப்பாக இந்த எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் போய் சந்திச்சிங்க, மிக்க மகிழ்ச்சி சிஎம் சார். அதை விட முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புறேன். நீங்க இந்த அதிரடியான ஆட்டக்காரனா இல்லாம ரொம்ப அமைதியா நின்று எங்க எதை எப்போ செய்யணும்ன்றதுல ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. ஏற்கனவே பதவியேற்ற போது சொல்லிட்டீங்க என்ன பிரச்சனைகள் இருக்கு, எத்தனை லட்சம் கோடிகள் கடனை வச்சிருக்கோம், நான் வெள்ள அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் சில திட்டங்களை கொண்டு வரேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு பொதுமக்களுக்கு, குறிப்பாக உங்களை வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத பெருமக்களுக்கும் நீங்க வந்து ஒரு அருமையான விஷயத்த செஞ்சிருக்கீங்க. அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். இன்னொரு விஷயம் நீங்க மறந்துடாதீங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் இந்த திராவிட அரசுகளை, இந்த திராவிட திமுகவாலும் அதிமுக அரசு 2 பேரும் சாதிச்ச சாதனைகள்லாம் நம்ம நாடு எப்படி நாரி போச்சு நம்ம பார்த்துட்டோம். அவங்களெல்லாம் போய் சந்திச்சிங்க. அது நிறைய பல விமர்சனங்கள் இருக்கு. அந்த விமர்சனத்தெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் செஞ்சா 100 தப்புகளை சொல்லதான் செய்வான். அக்கா நம்ம அண்ணன் விஜயகாந்த் அவருடைய மனைவி பிரேமலதா அவர்கள் இன்னைக்கு அசம்பிளியில பேசினாங்க பாருங்க. இதை விட ஒரு கேவலமான விஷயம் இருக்கா? அஸ்ட்ராலஜர் வந்து எப்படி நீங்க வந்து உங்களுக்கு ராஜகுருவா இருப்பாரு, அரசு பதவி கொடுப்பீங்க, ஏன் என்ன பிரச்சனை உனக்கு? உன் தம்பிக்காக நீ ஏறாத ஏற்றமா, ஏறாத கட்சியா? உன் தம்பி எம்பி ஆகணும். இதுக்காக நீங்க என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னு
நான் சொல்லி தரவே இல்லை, பழைய வீடியோக்கள்ல இந்த பொதுமக்கள் பார்த்தாவே தெரிஞ்சுப்பாங்க. அதையெல்லாம் வந்து உங்க கணவர் எதிர்கட்சியாக இருந்த காலகட்டத்தில், எதிர்கட்சி தலைவராக இருந்த காலகட்டத்தில் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கமிஷனர் பொறுப்பு போடுவாங்க, சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்னு போடுவாங்க. அதுல எதிர்கட்சி தலைவரும் அந்த கமிட்டியில மெம்பர். ஆனா அவர் என்ன, போன முறை வந்து அந்த அந்த அவர் இருந்த எதிர்கட்சி தலைவர் இருந்த காலகட்டத்தில் அப்போ அந்த நியமனங்கள் வரும்போது உங்க ஆத்துக்காரரு பல வேலைகளை பார்த்தாரு. ஏன்னா எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் அவருக்கு வேண்டப்பட்டவர் தான் போறோம். ஏன்னா இங்கிருந்து இங்க தூரத்துல கொண்டு வந்து சிங்கப்பூர், மலேசியா அவனை கொண்டு வந்து அப்புறம் முடியும். நாட்டில் இருக்கிறவனுங்க அதான் செய்ய முடியும். தமிழ்நாட்டில் இருந்தாரு அந்த அஸ்ட்ராலஜர். ஏன் உங்க அஸ்ட்ராலஜர் சொல்லிட்டாரா, ஐயோ அந்த அஸ்ட்ராலஜர் வந்து தப்பான நாள் உட்காந்துட்டா நம்மள ஏதாவது களைச்சு விட்டுருவான்ட்டு? உங்க தம்பிக்காக நீங்க எந்த விஷயத்துக்கு வேணா, நீங்க யார் வீட்டு வேணா ஏறுவீங்கன்றதுக்கு அது ரோட்டில் பிச்சைக்காரனை கூட மதிக்கலாம் போது. இவ்வளவு கேவலமான ஒரு அந்த அமைப்பு, எவ்வளவு பெரிய அமைப்பு, எதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு? சாவுலயே வியாபாரம் பார்த்தால் தானே நீங்க உங்க கணவருடைய சாவுலயே வேலை பார்த்துட்டு அங்க போய் இலைவிடா பார்க்கணும் பாக்குறீங்க அசம்பிளியை. அங்க போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க அஸ்ட்ராலஜர் சொன்னது தப்பா போச்சு. அவர் சொன்ன அஸ்ட்ராலஜர் பிரமாதமா இருக்குது. அவர் ராஜகுருவா இருந்தாருன்னு அவர் வேற என்னவா இருந்தாரு, நமக்கு என்ன இருக்கு? இருக்கட்டுமே. அவன் அரசாங்கம் வரும்போது வந்து ஏன் உங்களை வீட்டுல யாராவது வச்சுங்களா? உங்க பையன் இருக்கிறாருல்ல, அவர் அஸ்ட்ராலஜர் இல்ல, அவர் ராஜகுரு ஆகணும் நினைக்கிறீங்களா என்ன? ஐயோ, நீ நுழைஞ்ச இடம் எல்லாமே வந்து சுடுகாடா போச்சு. திரும்ப திரும்ப வந்து இதை பேசுறது அவசியம் இல்லை. அந்த அம்மா மாதிரி நம்ம புறக்கணிக்காம சிஎம் சாருக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம். சார், நீங்க மட்டும் உங்களுக்காக ஓட்டு போட்டதில்லை, உங்களுக்காக மட்டும் ஓட்டு போட்டதில்லை. குறிப்பாக உங்க மீது வைத்த நம்பிக்கையில ஓட்டு போட்டது மட்டுமல்ல, திமுக அண்ணா திமுக பிடிக்காத ஓட்டு போட்டது மட்டுமல்ல, உங்கள ஒரு நல்ல தலைவர் வருவார்னு இன்னைக்கு காத்திரல, ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவர்கள் காத்திருந்தார்கள். கடந்த முறை 3வது அணி அமைத்த என் அருமை சகோதரர் என் அருமை சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய ஒரு சாதனைத்தை உருவாக்குச்சு. நோட்டோவுக்கு கீழே இருக்க கட்சி தானே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்துல நோட்டோவுக்கு கீழே இருந்த கட்சியை நம்பி இன்னொரு 10 கட்சி கூட்டணி வந்தது பாருங்க. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதுல 19% வாக்குகளை வாங்கியிருக்காரு. 11% நம்முடைய பிஜேபி வாக்கு வாங்கியிருக்கு. ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பொதுமக்கள் அந்த கோபத்தை காட்டிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அது சரியான இடத்துல சரியான சூழ்நிலையில தலைவர்கள் வந்து உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இதுக்கு முன்பாக விஜயகாந்த் அவர்கள் மக்கள் எதிர்பார்த்தாங்க, ஐயோ இந்த மாற்று வேணும்னு நினைச்சாங்க. அந்த மாற்றுக்கு வந்தாரு. அவருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர் சீமான் அவர்கள் 15 வருஷமா வந்து அவர் போராடிட்டு இருக்காரு. இந்த மக்களுடைய பிரச்சனைகளை, மக்களுடைய தேவைகளை, மக்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே களத்துல நின்றவங்க நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள். அவருக்கு வந்து இவ்வளவு 8% புள்ளி வாக்குகள் வந்து கிடைச்சிருக்குன்னா அப்போ மக்கள் தேவைகள் ஏற்பட்டுச்சு. அந்த தேவைக்கு நல்ல ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு தலைவன் வந்து ஏற்படும் வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைச்சது. அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் சில பத்திரிகையாளர்கள் என்ற நபர்களை மட்டுமே. சில பத்திரிகையாளர் நீங்க கோச்சிக்கு போறீங்க. ஏன்னா இந்த ஆட்சி பத்திரிகையாளர், கடந்த ஆட்சியில வந்து பத்திரிகையாளர் வந்து பைத்தியக்காரோட மோசமாயிட்டானுங்க. 10 பேர் காசுக்காக எங்க வேணாலும் கடை விரிக்கலாம் அப்படின்னு காமிச்சுட்டு அந்த ஜங்கு சக்குன்னு குத்தலாம் பாருங்க. இந்த மாதிரி இந்த மீடியாவுக்குள்ள வச்சுட்டு விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு ரிப்போர்ட்டரும் ஒரு நிருபர்களும் பாவம் மனசார துடிச்சாங்க. இந்த நிர்வாகம் ஏன் இப்படி கேவலமா இருக்கு? பத்திரிகை துறையை விட்டு வெளியே வந்து போயிடலாமா? பல பேர் போயிட்டாங்க அந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில். ஏன்னா இவங்களுடைய ஜீர்ணிக்க முடியாம அவெல்லாம் ஒரு இளைஞரா வந்து பார்த்தான். ஏதோ சமூகத்தில் நடக்கிற பிரச்சனை எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்ச ஒரு பத்திரிகையாளர். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு பத்திரிகையாளர் என்பவன் அவன் பேனா தலை குனிஞ்சிருந்தனா இந்த நாடு தலை நிமிரணும்னு நினைக்கிறவன் தான் பத்திரிகையாளர் இருக்கணும். உங்களுக்கு எல்லாம் ஜாலரா அடிச்சிருந்த பத்திரிகையாளர் வச்சு எல்லாம் பேசல. குறிப்பாக ஒரு சில பத்திரிகைகள், குறிப்பாக பத்திரிகை மட்டுமல்ல யூடியூப் சேனல்கள். நான்லாம் கடந்த ஆட்சியில அவ்வளவு விமர்சனங்களை செஞ்சதுனால தான் எனக்கு வந்து 9.5 மாதங்கள் முன்னாடி நான் சிறைச்சாலையில் இருந்திருக்கேன். பல முறை வழக்குகள் கைது செய்யப்பட்டிருக்கேன். ஒரு வழக்கு கூட உண்மையா ஒப்புறதில்லை. இந்த அரசாங்கத்தை குறை சொன்னால், அவளை எதிர்த்து பேசினால், வழக்கு தொடுத்தால் உடனடியாக என் மீது வந்து ஒரு பொய்யான வழக்குகளை தொடுத்தீங்க. அதே போலதான் உங்களுடைய வெற்றிக்கு முக்கிய பங்கு தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஆற்றிருக்காருன்னா அவர் சவுக்கு சங்கர் என்கின்ற நபர் தான். திரு சவுக்கு சங்கருடைய அவருடைய வியூவர்ஸை நீங்க பார்த்திருப்பீங்க, 10 லட்சம் பேர் மட்டும் பார்ப்பாங்க. ஆனா சவுக்கு சங்கர் இந்த ஆட்சி வீழ்வதற்கு, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி விழுவதற்கு
சவுக்கு சங்கர் முக்கிய காரணமாக தமிழகத்தில் இருக்கார். அதை மறுக்கவே முடியாத அந்த சக்தியால். நீங்க என்னங்க அவரால் ஓட்டு பிடிச்சிட போதுங்க அப்படின்னு கேட்பாங்க சில பேர். சார் 10 லட்சம் பேர்ல 2 லட்சம் பேர் கூட சார் அவரால் மாறிக்க மாட்டான். மாறி இருக்கான் சார், போய் பாருங்க. இன்னைக்கு அப்படியாப்பட்ட சிஎம் சார், அப்படியாப்பட்ட நபரை கொண்டு போய் 3வது முறை குண்ட தடுப்பு சட்டத்தில் கைது பண்றாங்க சார். 3வது முறை குண்ட தடுப்பு சட்டத்தில் கைது பண்றாங்க சார். என்ன சார் பண்ணிட்டாரு அவரு? இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவல நிலைகளை வந்து எடுத்து உரைச்சார். நான் எனக்காக 2 குண்ட தடுப்பு சட்டம் தான், அவருக்கு 3 குண்ட தடுப்பு சட்டம். மன வழியில சொல்றேன் சார். அவரை போன்ற நபர்கள் இன்னும் ஊருக்கு ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் இருப்பாங்க. சவுக்கு சங்கர் என்பவர் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருந்தாலும் கூட அவர் நீதிமன்றத்தால் எப்படியாவது அவர் வந்து மீண்டுடுவார். அதற்கான சட்ட போராட்டத்தை அவர் மீண்டும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறார். சவுக்கு சங்கர் மட்டுமல்ல, சவுக்கு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு கார் ஓட்டுநர் முதற்கொண்டு, அசிங்கமா இல்லை, டிரைவர் முதற்கொண்டு வந்து எஃப்ஐஆர் போடுவீங்க. எப்படி போலீஸ் வச்சிருந்தான்னு பாத்தீங்களா? இதுதான் சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமையில இருக்கிறது. நான் ஒரு வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன். உங்களை மீது பல விமர்சனங்களை அவர் செய்திருப்பார். தனி மனிதர் விமர்சனம் என்றைக்குமே சவுக்கு சங்கர் அவர் செஞ்சது இல்லைன்றதை நான் உறுதியா சொல்ல முடியும். விமர்சனங்களை நீங்க தாங்கிக் கொண்ட இடத்துல நீங்க இருப்பீங்க. கண்டிப்பாக கடந்த முறை நடந்த ஆட்சி அராஜகம் போக்குகளை மட்டும் இல்ல தூரப்பா தூக்கி போட்டுட்டு எங்களை போன்ற யூடியூபர்களையும் பத்திரிகையாளர்களையும் சமூக செயற்பாட்டாளர்களையும் ஏன் விசில் போயர்களை நீங்கள் நிச்சயமாக அவர்கள் எதற்காக உங்களை வந்து கண்டிக்கிறாங்க, எதற்காக வந்து அவர்கள் வந்து உங்கள் மீது விமர்சனம் செய்கிறாங்கன்றத இப்ப சில பேர் திமுக காரங்க பண்றான். அந்த மாதிரி நாங்க பண்ண விரும்பல. எங்களுக்கு அது எது கட்சியாகவும் நம்ம நினைக்கிறது இல்லை. ஏன்னா அரசியல் கட்சிகள் செய்ய விமர்சனங்கள் வேறு, உங்கள் மீது வெறுப்புணர்ச்சியோட செய்வான். எனக்கோ திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கோ இன்னும் குறிப்பாக பல பத்திரிகை ஊடகவாளர்களுக்கோ உங்கள் மீது எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. நிச்சயமாக நீங்கள் வந்து நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் நீங்க அவருடைய சிறைச்சாலையிலிருந்து அவர் விடுவிப்புக்கான அத்தனை முயற்சிகளையும் நீதிமன்றம் பார்த்து கொண்டாலும் சரி, அவர் வழக்கறிஞர்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் நீங்க அவரை கூப்பிட்டு பேசணும்ன்றதுதான் என்னுடைய விஷயம், என்னுடைய பதிவு. காரணம் ஏன் சொல்றேன்னா, ஒரு சராசரி ஒரு அரசு வேலையில இருந்து அரசில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களையும் ஒரு விசில் போயராக எடுத்து சொன்ன திரு சவுக்கு சங்கர் அவருக்கு தொடர்ந்து வழக்குகள் கிட்டத்தட்ட 36 வழக்கு 40 வழக்குக்கு மேல இருக்கு. அவருக்கு மேல 3 முறை குண்ட தடுப்பு சட்டம். அதெல்லாம் யார் பண்ணான்னு நினைக்கிறீங்க? உங்களை வட்டமிட்டு சுத்திட்டு இருக்கான் பாருங்க ஒரு 2 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ். நான் நேத்தே கூட சொல்லியிருக்கேன், முந்தா நாளும் சொல்லியிருக்கிறேன். நீங்க நான் சொன்ன தமிழக அரசு, கடந்த முறை திமுக அரசு, திராவிட மாடல் அரசு, நீங்க முட்டு சந்தை வைக்கிறதுக்கு ஒரு 5 ஐபிஎஸ் ஆபீசர்கள், 5 ஐஏஎஸ் ஆபீசர்கள். நேற்று அருமையான விஷயத்த பண்ணிருக்கீங்க சிஎம் சார். அமுதா ஐஏஎஸ் திமுகவுடைய மாவட்ட செயலாளரோட மோசமா நடந்துக்கிட்டாங்க சார். அந்த 41 பேர் அந்த படுகொலையில, அது படுகொலைன்னு சொல்றது வந்து நம்ம ஏன்னா நீங்க பண்ணல, அண்ணன் 10 ரூபா பாலாஜி அவர் பண்ணதுதான் நம்ம சொல்றோம். ஏன்னா பாலாஜி அண்ணனுக்கு எப்பவுமே கொலை பண்றதையும் கொள்ளடிக்கிறதையும் ரொம்ப ரொம்ப தெளிவா இருப்பார். அவர் கத்துக்கிட்ட பாடமாக தான் அது யூனிவர்சிட்டி. அது ஸோ அந்த பீரியட்ல இந்த அமுதா ஐஏஎஸ் அவர்களும், நான் திருன்னு சொல்ல முடியல, என்ன பண்றது, திட்டு பசங்க திட்டு பாஸ்போர்ட் கொடுக்குறவனெல்லாம் வந்து நாட்டில் டிஜி ரேங்க்ல வச்சிருக்கீங்க, இருக்காங்க, நீங்க வைக்கல, ஏற்கனவே இருந்தவங்க சொல்றேன். இந்த டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம்னு ஒரு பாஸ்போர்ட் திருட இருக்காருல்ல, இந்த பாஸ்போர்ட் மட்டுமல்ல அராஜகத்தின் உச்சத்துக்கு போறவங்க, அவளுக்கு பதவி இல்லைன்னா அவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். ஏன்னா அப்படி பண்ணி சம்பாதிச்சிட்டானுங்க. அவங்க வீட்டை உங்க வீட்டையே சுற்றி வந்துட்டு இருக்காங்க பாருங்க. அருண் ஐபிஎஸ் என்னங்க, இவங்களுக்கு கோடி கோடியா உங்களுக்கு அந்த அரசாங்கத்தை வச்சு கோடி கோடியா கொள்ளடிச்சானுங்க. அவன் குடும்பம் இன்னைக்கு மிகப்பெரிய இடத்துல வந்து இருக்குங்க. ஒரு சராசரி மனுஷன், ஒரு காவல்துறை அதிகாரி தனக்கு ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ்ன்றதை மறந்துட்டு இவங்க 2 பேர் அடிச்ச கொள்ளைகள் இருக்குல்ல. அமுதா ஐஏஎஸ் அவர்கள் ஒரு நேர்மையானவர்கள். அவருடைய கணவர் வந்து உண்மையாவே பெரிய கோட்டீஸ்வரன். அவர் ஒரு ஐஏஎஸ் வந்து இப்போது வாலண்டியர் கொடுத்து விஆர்எஸ் கொடுத்தாரு. அவர் தேர்தலில் கூட கர்நாடகா நின்னாரு. ரொம்ப நேர்மையான மனிதர், பண்பானவர். ஆனா அவருடைய மனைவி உண்மையாவே தனிப்பட்ட முறையில சகோதரி அவங்க அமுதா ஐஏஎஸ் வந்து ஒரு நேர்மையானவர்கள் தான். ஆனால் இந்த திருடர்களுடைய கூட்டத்துல பூந்துக்கிட்டு இந்த உதயச்சந்திரன் ஒரு உதவாதக்காரன் ஒருத்தன் தான் பாருங்க. நேற்று அவனை தூக்கி அடிச்சுங்க 2 பேரையும். சல்யூட் சார், உண்மையாவே சொல்றேன். இந்த தமிழ்நாடு நாசமா போனதுக்கு டேவிட்சன் தேவாசீர்வாதம், இந்த அருண், அப்புறம் அந்த அமுதா, உதயச்சந்திரன்,
இன்னும் வரேன், 2-3 ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் இருக்கிறான், எடுத்து விடணும்ல உங்ககிட்ட. தயவு செய்து இந்த வட்டம் அடிக்கும் உங்களை சுத்தி காக்கா பிடிக்கிறது காத்திருக்கும் இந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் ஏன் வரும். நான் ஏன் நேற்றும் சொல்லியிருக்கேன், முன்னாற்றும் சொல்றேன், திரும்பவும் நான் ஏன் இதை நினைவுபடுத்துறேன்னா, அங்க அவங்களுக்கு வேண்டப்பட்ட உங்க பக்கத்திலேயே ஒரு 4 பேர் வச்சிருக்காங்க, 2 பேருமே. அது நான் யாரும் சொல்ல விரும்பல. உங்கள் மீது அக்கறையாக சொல்கிறோம், உங்கள் ஆட்சி நிலைக்க வேண்டும் என்று சொல்கிறோம். இந்த மக்கள் உங்களை அடுத்து நிரந்தர முதல்வர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவனுங்க சும்மா திமுக அதிமுக சொல்லிட்டு இருப்போம், அந்த நிரந்தர முதல்வர் இல்லைங்க, மக்கள் முதல்வராக நீங்க திகழவீர்கள் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா சராசரி இந்த 3 நாள்லயே நீங்க பெரிய மனசுல இடம் பிடிச்சிட்டீங்க. நீங்க அதுக்கு முன்னாடி தேர்தலில் ஜெயிக்கிறோமா ஜெயிப்போமா அப்படின்ற சூழ்நிலைகள் இருந்து போயிட்டு ஒரு மௌன புரட்சி பண்ண இந்த மக்கள்கிட்ட நீங்க நல்லது ஒரு அருமையான இந்த சாராய கடை ஒழிச்சிங்க பாருங்க, பாதி பேரை அதுலயே பக்கா. நம்ம அது சாராயக்குன்னு தனியா ஒரு விஷயம் பேசுவோம், அந்த டாஸ்மார்க்கை பத்தி பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால குறிப்பாக சொல்கிறேன், நான் ஒரு விசில் போயராக சொல்கிறேன், எங்கு தவறு நடந்தாலும் அது யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களுடைய விசில் போர் குரல் விசில் அடித்து கொண்டே இருப்போம், சட்ட ரீதியாக அடிப்போம், சட்ட போராட்டத்தை செய்வோம். நான் கோயிலாக வணங்கிய நீதிமன்றமும் தெய்வமாக வணங்கக்கூடிய நீதிபதிகள் இன்னைக்கு நல்ல நாட்டில் அமைஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் இருக்கும்போது நாம் இந்த அராஜக போக்குக்கோ இல்ல அதிகார துஷ்பிரயோகத்துக்கோ இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம அடிபணிஞ்சு போக மாட்டோம். உங்கள் பின்னாடி நாங்கள் நிற்க ரெடியா இருக்கோம், தயாரா இருக்கிறோம். என்னை போன்ற ஏன் சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள் எல்லாத்தையும் நீங்க விடுதலை செய்யணும். அதுல ஒரு பெரிய விஷயம் உங்ககிட்ட இருக்கு. எதிரியாக இருந்தாலும் என்னை பற்றி விமர்சனம் செய்தவர்களாக இருந்தாலும் நான் அதையெல்லாம் பொருட்படுத்த விரும்பல. நல்ல விஷயம் ஏத்துக்கிற பரம்பக்கம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக சவுக்கு சங்கர் அவர்கள் விடுதலைக்கு நீங்கள் பாடுபட வேண்டும். சவுக்கு சங்கர் அவர்கள் விடுதலைக்கு நீங்கள் ஒரு விசில் அடித்தே ஆக வேண்டும் என நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.